அடரே வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கோட 3வது நாள். டெய்லி வீட்டில் இருந்தோ இல்லை வெளியில இருந்தோ ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தது. அதான் இன்னைக்கு நடைபயணத்திலேருந்து ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே நடந்து நான் வீட்டுக்கு வர வழியில நம்மளோட சிசிய பிள்ளைங்கலாம் யாரையும் ரூட் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது ஒன்றும் இல்லை, சின்ன லேடிஸ் பிரச்சனை தான். அதான் நிறைய ஜென்ஸ் எல்லாம் சேர்ந்து ஏதோ சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு நம்ம நேற்று ஹோல்ட் பண்ணி பார்த்துருந்தீங்க, இன்னைக்கு ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரம் தான் பண்ணேன், பட் அதுவே எனக்கு பெரிய சந்தோஷமா இருந்தது. அப்புறம் ஒரு குளியலை போட்டுட்டு கடைக்கு போகலான்னு பார்த்தா கோலுப்பா இந்த வயசு இப்படி புலம்புற மக்களே. என்னென்ன புலம்பல்னா அவ்வளோ புலம்பல். நான் அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டே வந்திருந்தேன். எங்கடா அதெல்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு கேட்டுட்டே வந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு அமேசான்லேருந்து இன்னொரு ஆர்டர் வந்துருந்துச்சு. இது நான் நேத்தே வந்துருன்னு எதிர்பார்த்தது, பட் இன்னைக்கு தான் வந்திருக்கு. அது வேற ஒன்றும் இல்லை, நான் புஷ் பார் ஆர்டர் பண்ணியிருந்தேன். சாரி, புஷ்அப் பார் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த புஷ்அப் பாரில் இன்னைக்கு எக்ஸசைஸ் போட்டுடலான்னு நினைச்சேன், பட் ஆனால் அது முடியல. ஏன்னா வந்ததே மத்தியானம் தான் வந்தது. அப்புறம் ஒரு குட்டி உறக்கத்தை போட்டுட்டு ஈவினிங் ஒரு கடினமான நடைப்பயணம், ஒரு 10 கிலோமீட்டர் நடைப்பயணத்தை முடிச்சுட்டு வந்து அதான் இப்படி ட்ரெஸ் இல்லாமல் நின்றுட்டேன். ஐ மீன் ஷர்ட் இல்லாமல். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அப்புறமா நாங்கள் ஃபேமிலியாக சேர்ந்து மூவிக்கு போயிருந்தோம். அங்கே போயிட்டு தான் இந்த தோலுப்பா இருக்கானே கையை புரோட்டா பணிஞ்சிக்கிட்டே இருந்தான். அப்படியே சிரிப்பா இருந்தது. அதை வீடியோ எடுக்கிறத பார்த்தோன்னே அப்படியே நிப்பாட்டிட்டான். அவரை படம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து இன்னைக்கான நாளை முடித்து கொண்டேன். நாளைக்கு சந்திப்போம் மக்களே. தொடர்ந்து சர்ப்ரைஸ் பண்ணி நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. நன்றி.